ஹலோ மை டியர் செல்ல குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கீர்த்து காத்துவாக்கில். இன்றைக்கி நம்ம ஈஸியான டேஸ்டான கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்துட்டு கோயம்புத்தூர், ஈரோடு சைட்லலாம் வந்துட்டு எப்படி செய்வோம், ஏன்னா ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி செய்கிறாங்க. நம்ம இந்த சைடில் வந்துட்டு எப்படி செய்கிறோம் அப்படின்றதான் நான் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். இதை நீங்கள் களிக்காகட்டும், வெள்ளை சாப்பாட்டுக்காகட்டும், எல்லாத்துக்குமே நீங்கள் வந்துட்டு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவுமே அருமையான ஒரு டிஷ்ஷு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம வீடியோவில் ஃபர்ஸ்ட்லேயே வந்து என்னென்ன தேவையானது அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேங்க. நம்மளுக்கு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், அதோட சேர்த்து தக்காளி, துருவன தேங்காய், கட் பண்ண தேங்காய், இது எல்லாமே தேவை. மிளகாய் வந்துட்டு நான் கடைசியாக ஒரு டிஷ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்காக வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதையும் நீங்கள் எப்படி செய்யலாம்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதோட சேர்த்து உருளைக்கிழங்கு, கத்திரிக்காயும் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம மசாலாக்காக ரெடி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு வடை சட்டி வச்சுருக்கோங்க. அதில் நம்ம சின்ன வெங்காயத்தை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம கிரவுண்ட்நட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கோம், கடலை எண்ணெய். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. ஓரளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வணங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நம்ம 2 ஆட் பண்ணியிருக்கோங்க. நீங்கள் வந்துட்டு எவ்வளோ பேத்துக்கு சமைக்கிறீங்கிறத பொறுத்து அதிகமாக வேணும்னா ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அது எல்லாமுமே ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு கறி மசால் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம வந்துட்டு கறி மசால் தூள் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு மசாலாஸ் அதிகமாக வேணாம் அப்படின்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து மசாலா ஆட் பண்ணோன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. ஒரு சிலர் வீட்டில் அரைச்ச மசாலாவே இருக்கும்னு சொல்லி ஆட் பண்ணுவீங்க, அது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நாம் ஆனால் இன்றைக்கி வந்துட்டு கடையில் வாங்கின மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நல்லா வந்து எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நல்லா கலரி விட்டுட்டு அடுத்ததாக வந்துட்டு துருவன தேங்காய் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. துருவன தேங்காயும் ஓரளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணாலே போதும், ரொம்பவுமே வணக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுற மசாலாக்காக. இதை வந்து ஆறுறதுக்கு வச்சுக்கலாங்க. ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்துட்டு குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு குண்டா வச்சுட்டு அதில் வந்துட்டு எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் புளி ஆட் பண்ணுறோம் அப்படின்றதுனால வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறோங்க. ஒரு கொஞ்சமான அளவு வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துலேயே நம்ம வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நாம் இன்றைக்கி கம்மியான அளவு தான் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கோங்க, பெரிய வெங்காயம். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்ட பின்னாடி நம்ம வந்து உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. ஸோ உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயில் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க, அதனால ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாங்க. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. அது கொஞ்சம் நேரம் நல்லா வேகிறதுக்கு விட்டுட்டு அதோடு நம்ம வந்து கொஞ்சமாக மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக வேகிறதுக்கு அதை விட்டுடலாங்க. தண்ணியும் வந்து நம்ம ஒரு 2 டம்ளர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக டைம் கொடுத்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து விட்டோன்னா போதுங்க, ஓரளவுக்கு வெந்துடும். ஏன் அப்படின்னா நம்ம கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு 2யுமே ஒட்டுக்கா போட்டுட்டோன்னா கத்திரிக்காய் வந்து குழஞ்சிருங்க. அதனால தான் இப்போ நம்ம சைடில் வந்து கருவாடு வந்துட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம இன்றைக்கி வந்துட்டு கருவாடு வந்து எதை எடுத்திருக்கோம் அப்படின்னா உரிச்ச கருவாடு தாங்க எடுத்திருக்கோம். அதை வந்துட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு ஊற வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறமா போட்டால் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அதனால கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் போட்டு வச்சாச்சுங்க. இப்போது அது வந்துட்டு நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் வெந்துட்டுருக்கு. அதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அதை நம்ம அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், அடித்து எடுத்து அது ஒரு பக்கமாக வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு அந்த உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கிறோங்க. கத்திரிக்காயை ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். ரொம்ப நேரம் விடாதீங்க, குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால ஒரு 5 மினிட்ஸ் விட்டோம்னா கத்திரிக்காய் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வெந்துருங்க. அது வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலாவை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம நல்லா கொஞ்சம் நைஸாகவே வந்து அரைச்சிக்கணும். ஏன்னா குழம்புக்குன்றதுனால நல்லா நைஸாக அரைச்சோன்னா தான் ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் நல்லா நைஸாக அரைச்சிட்டு இப்போது நம்ம வந்துட்டு அந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாம் போட்டு அந்த குழம்புல நம்ம வந்து இதை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ தான் நம்மளுக்கு சூப்பராக கமகமன்னு பர்ஃபெக்டான குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. அது ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கெட்டியாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி அதிகமாகவே ஆட் பண்ணிடாதீங்க, டேஸ்ட் வந்து குறைஞ்சிரும்.
இப்போது நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சைடில் புளி கரைச்சி வச்சுக்கலாங்க. அதோட புளி ஊற்றுறதுக்கு முன்னாடியே நம்ம கருவாடை வந்துட்டு வடிகட்டி எடுத்துக்கலாங்க. அந்த கருவாட்டையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கருவாடை ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அடுத்ததாக நம்ம வந்துட்டு புளியை வந்துட்டு கரைச்சி வச்சுருக்கோங்க. அந்த புளியை வந்துட்டு வடிகட்டி நம்ம வந்து அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. கருவாடு போட்டு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம வந்து புளியை ஆட் பண்ணிக்கலாங்க. புளிப்பாக சாப்பிடுவேன் அப்படின்னா புளி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா புளி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலாக இருக்கணும் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும், அதிகமாக ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. அடுத்ததாக கடைசியாக நம்ம வந்துட்டு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு வந்து பார்த்து கம்மியாக ஆட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா கருவாட்டிலே நம்மளுக்கு உப்பு இருக்கும், அதிகமாக ஆட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. கடைசியாக நம்ம கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறோங்க. ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி ஆட் பண்ணுங்கள். டேஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போவே சூப்பராக தான் இருந்துச்சு. அந்த கட் பண்ணி வச்ச தேங்காய் சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்துட்டு கடைசியாக நம்ம ஆட் பண்ணுங்க. நடுவுலையே ஆட் பண்ணாலும் பரவாயில்ல, பட் வந்து அது நம்ம ஒன்றும் வேகிறதுக்காக இல்லை, அது ஜஸ்ட்டு நம்ம சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து தேங்காயை வந்து ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணோன்னா சாப்பிட்றப்ப நல்லா இருக்குங்க. அதனால் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு கொதிக்க விட்டுடலாங்க. இப்போ சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இன்னொரு டிஷ் சொன்னேன் இல்லைங்களா, அது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஈஸியாக நம்ம ஆஸ் யூஷுவல் செய்கிற பொரியல் மாதிரி தான். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு அடுத்ததாக பெரிய வெங்காயம் கொஞ்சம், பச்சை மிளகாய் கொஞ்சம், இல்லை வரமிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம வந்துட்டு குட்டியாக சின்ன கருவாடு இருக்கு இல்லைங்களா, அந்த கருவாடை வந்து நல்லா கழுவி எடுத்துட்டு அதையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கொஞ்சம் நேரம் வணக்க விட்டுடலாங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல, அதை ஜஸ்ட் நம்ம தண்ணி வேணும்னா தொளிச்சு விட்டா போதும், அது ஈஸியாக சீக்கிரமே வெந்துருங்க. கடைசியாக கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள், சிறிதளவு மட்டும் உப்பு, இதை ஆட் பண்ணிட்டோம்னா போதும். தூள் உப்பு தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் பார்த்து போடுங்க, இல்லைனா கசப்பு எடுத்துக்கும். அதனால் உப்பு மட்டும் பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுடலாங்க. வணக்கி விட்டோம் அப்படின்னா சூப்பரான கருவாட்டு பொரியலும் ரெடி. பார்த்தீங்களா, லைட்டாக தான் தண்ணி வந்து தெளிச்சு விடணும், அதிகமாக ஊற்றக்கூடாது. லைட்டாக தெளிச்சு விட்டோனாலே அது ஈஸியாக வெந்து வந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கமகமன்னு ஒரு சைடு வந்துட்டு கருவாட்டு குழம்பு ரெடி, ஒரு சைடு வந்துட்டு கருவாட்டு பொரியல் ரெடி. சளி தொல்லை இருக்கவங்கலாம் வந்துட்டு கருவாடு அதிகமாக எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. கடைசியாக வந்துட்டு தேங்காய் ஆட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்காய் அது ஒரு தனி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எந்த பொரியலுக்குமே கடைசியாக தேங்காய் ஆட் பண்ணால் அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். இப்போ வாங்க நம்ம வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து வெள்ளை சாப்பாட்டுக்கு நம்ம வந்து குழம்பு ஊற்றியாச்சு, கருவாடு வச்சாச்சு. வெயிட் பண்ணவே முடியல, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணணும்னு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. செய்யும் போதே ஊற்றும் போதே வந்துட்டு அப்படியே நாக்குலேருந்து எச்சு ஊறிச்சு, அந்தளவுக்கு வந்துட்டு இருந்துச்சு. ரொம்பவுமே சூப்பராக தான் வந்திருந்தது. அப்படியே அந்த சாப்பாட்டோட வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டு. கண்டிப்பாக ஒரு டைம் அது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் எந்த மாதிரி இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா அது உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஹாப்பி டேஸ், டாட்டா, பை பாய்.